ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் வராம இருந்தது. ஸோ எனக்கு உடம்பு சரியாம இருந்தது. அதனால ரொம்பவே கேப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. நிறைய வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் வீடியோஸ் போடல, அக்கா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னிலேருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல ஒரு குட்டி அறுவடை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாவக்காய் தான். இந்த கொடி பாத்தீங்கன்னா நல்ல கொடியா நம்ம கட்டி விட்டு இருக்கும் பாருங்க. ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடி நல்லா சுருட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த கொடியை தூக்கி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பாவக்காய் இருக்கிறதே தெரியும். ஸோ 2 டைப் ஆஃப் பாவக்காய் நம்ம போட்டிருக்கோம். ஒரு குட்டை பாவக்காய், அதே மாதிரி இந்த மாதிரி நீட்டான பாவக்காய். ஸோ இன்னைக்கு இதுல எவ்வளவு காய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி பாவக்காய் சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன வயசுல எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, வயிற்றுல பூச்சி எல்லாம் இருந்ததுன்னா பாவக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிரட்டி நம்மளை சாப்பிட வைப்பாங்க. ஸோ அது உண்மைதான். இந்த ஒரு கசப்பு தன்மைக்கு கிருமியெல்லாம் சாவும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் பார்த்தீங்கன்னா பாவக்காய் அப்பப்போ எடுத்துக்கங்க. ஃபைனலி 1 கிலோக்கு மேலே நம்மளுக்கு பாவக்காய் கிடைச்சிருக்கு. இது மஞ்சள் பாவக்காய். எதுக்கு அப்படின்னா கொடியிலே விட்டுறது நம்ம விதைகளுக்காக. ஸோ இதுலேருந்து அந்த பாவக்காய விதைகள் எடுத்து காய வச்சு திருப்பி நம்ம செடியாக போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.